நான் ஆனந்தி. இந்த கதை என் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு சபலத்தால் எப்படி திசை மாறியது என்பதை பற்றியது. வெளிநாட்டில் இருக்கும் கணவனுக்கு செய்த துரோகத்தால் எனக்கு கிடைத்த தண்டனையை பற்றியது. என் கணவரின் பெயர் சுப்பிரமணியன். அவர் எனக்கு தூரத்து உறவினர். எனக்கும் அவருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. எனக்கும் அவருக்கும் 10 வயது வித்தியாசம். நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பேன். ஆனால் என் கணவர் மிகவும் கருப்பாக இருப்பார். திருமணத்திற்கு முன்பு அவரை எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவர் வரதட்சணை வேண்டாம் என்று சொன்னதால் அப்பா அம்மாவின் வற்புறுத்தலின் பெயரில் திருமணம் செய்து கொண்டேன். இதுதான் நமது வாழ்க்கை என்று என்னை நானே சமாதானம் செய்து அவரோடு வாழ்வதற்கு தயாரானேன். என் கணவருக்கு வசதி என்று எதுவும் இல்லை. இருந்தாலும் எங்களிடம் வரதட்சணை என்று எதுவும் கேட்கவில்லை. அவரின் இந்த குணத்தால் அவர் மேல் எனக்கு மதிப்பு மரியாதையும் இருந்தது. கணவருக்கு தாயார் மட்டும்தான். அவரும் அவர்களின் சகோதரர்களுடன் கிராமத்தில் வசிக்கிறார். கணவருக்கு கிராமத்திலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கும் நகரத்தில் வேலை என்பதால் நானும் கணவரும் நகரத்தில் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தோம். நாங்கள் இருக்கும் பகுதியிலேயே கணவரின் சில உறவுக்காரர்களும் உள்ளனர். அவர்களில் சிலர் வெளிநாட்டிலும் உள்ளனர். கணவர் பாத்திரங்கள் தயாரிக்கும் பட்டறையில் வேலை செய்து வந்தார். கிராமத்தில் இருந்தவரை அவரின் சம்பளத்தை வைத்து ஓரளவு குடும்பம் நடத்த முடிந்தது. ஆனால் நகரத்திற்கு வந்த பிறகு விலைவாசி மற்றும் வீட்டின் வாடகை என செலவுகள் அதிகமாக இருந்தது. அவரின் சம்பளத்தை வைத்து சமாளிக்க முடியவில்லை. கணவருக்கு அதை விட்டால் வேறு வேலை எதுவும் தெரியாது. சிறு வயதிலிருந்தே அதே பட்டறையில் தான் வேலை செய்து வருகிறார். அவர் அதிகமாக எதுவும் படிக்கவும் இல்லை. அதற்காக அவருக்கு எதுவும் தெரியாது என்பதில்லை. அவருக்கு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் நன்றாகவே தெரியும். திருமணமாகி சில மாதங்களிலேயே நானும் கர்ப்பமானேன். அவரும் என்னை நல்ல முறையில் பார்த்து கொண்டார். நான் ஆசைப்படும் ஒவ்வொரு பொருளையும் நான் கேட்கும் முன்பே வாங்கியும் கொடுத்தார். அதன் பிறகுதான் எனது மகளும் பிறந்தாள். அவள் பிறந்த பிறகு எங்களின் செலவுகளோடு சேர்த்து குழந்தையை பராமரிக்கவும் மருத்துவ செலவும் சேர்ந்து கொண்டது. இப்பொழுது இருவருமே பணத்தட்டுப்பாட்டால் திணற ஆரம்பித்தோம். அவரின் சம்பளம் போக மேற்கொண்டு தெரிந்தவர்களிடம் கடனும் வாங்க ஆரம்பித்தார். இருந்தாலும் வீட்டு செலவை சமாளிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஒரு நாள் எதேச்சையாக எனது கணவரின் சிறுவயது நண்பர் கணவரை பார்க்க வர எங்களின் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டார். அப்பொழுது அவர் ஒன்றும் கூறவில்லை. எங்களை பார்த்துவிட்டு சென்று விட்டார். 2 நாட்கள் கழித்து என் கணவரை அழைத்த அவர் வெளிநாட்டில் ஒரு வேலை இருப்பதாகவும் அதற்கு 50,000 to 60,000 ரூபாய் வரை செலவாகும் என்றும் ஓரளவு நல்ல சம்பளம் கிடைக்கும் என்றும் கூறினார். என் கணவருக்கும் வெளிநாடு செல்வதற்கு ஆசைதான். ஆனால் 50,000 என்பது எங்களுக்கு மிகப்பெரிய தொகையாக இருந்தது. இதை பற்றி என்னிடமும் கூறி கணவர் வருத்தப்பட்டார். நானும் அவருக்கு ஆறுதல் கூறி பிறகு எனது அப்பா அம்மாவிடம் கேட்கலாம் என்றேன். எனது வீட்டிலும் அவ்வளவு பணக்காரர்கள் இல்லை. அன்றாடம் கூலி வேலை செய்துதான் எனது அப்பாவும் அம்மாவும் பிழைத்து வந்தனர். எனது சகோதரன் இப்பொழுதுதான் படித்து கொண்டிருந்தான். ஆனாலும் சொந்தமாக வீடு இருந்தது. அதை அடமானம் வைத்தால் 2 முதல் 3 லட்சம் வரை கிடைக்கும். நானும் இதை பற்றி கணவரிடம் சொன்னேன். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். அதற்கு அவர் கூறிய காரணம் மாமனார் மாமியாரிடம் பணம் வாங்குவதற்கு தன் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை என்றார். நானும் அவரிடம் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன். நாம் சம்பாதித்த பிறகு அவர்களிடம் பணம் கொடுத்து விடலாம் என்று. ஆனால் அவர் கடைசி வரை உங்கள் வீட்டிலிருந்து 1 ரூபாய் கூட வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். எனக்கும் அதை கேட்டு வருத்தமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவர் எங்கள் வீட்டிலிருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்கவில்லை. எங்கள் வீட்டில் செய்யும் உதவியை அவர் வரதட்சணை பெறுவதற்கு சமமாக நினைத்தார். கணவரின் நண்பரும் இன்னும் சில நாட்களில் பணத்தை ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ள இப்பொழுது இன்னும் கவலை அதிகரித்தது. எங்களுக்கும் ஆசை இருந்தது. எப்படியாவது வெளிநாட்டிற்கு சென்று குடும்பத்தை மேம்படுத்தி வீடு வாசல் என்று இருக்கலாம் என்று. ஆனால் அதெல்லாம் வெறும் கனவாகவே போய்விடுமோ என்று கவலையும் வர ஆரம்பித்தது. கணவரும் சில நாட்களாகவே கவலையுடன் காணப்பட்டார். தன்னால் பணத்தை ஏற்பாடு செய்ய முடியவில்லையே என்று. அவர் வேலை செய்யும் பட்டறை முதலாளியும் இதை கவனித்து கொண்டிருந்தார். அவரும் கணவரிடம் என்னவென்று கேட்க கணவரும் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற தனது ஆசையை பற்றி கூறினார். சிறிது நேரம் யோசித்த முதலாளியும் இத்தனை வருடங்கள் அவரின் பட்டறையில் வேலை செய்ததற்காக கணவருக்கு உதவி செய்ய நினைத்தார். பிறகு அவராகவே நாளை வீட்டில் வந்து பணத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆரம்பத்தில் கணவரால் நம்ப முடியவில்லை. பிறகு அது உண்மைதான் என்று புரிந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியான செய்தியை உடனடியாக வீட்டிற்கு வந்து என்னிடம் தெரிவித்தார். நானும் மகிழ்ச்சி அடைந்தேன்.
பிறகு பணம் செலுத்திய சில நாட்களிலேயே கணவரும் வெளிநாட்டிற்கு செல்ல தயாரானார். எனக்கும் அவர் பிரிந்து செல்வது வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த பிரிவால் நமது குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலம் கிடைக்குமே என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். பிறகு கணவரும் கண்களை கசக்கியபடியே என்னை விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். ஆரம்பத்தில் சில நாட்கள் மிகவும் வேதனையாகவும் கஷ்டமாகவும் கழிந்தது. அதன் பிறகு நானும் மெதுவாக மனதை தேற்றிக்கொண்டு குழந்தையை பராமரிப்பதில் நேரம் செலவிட்டேன். இப்படியே 1 மாதம் கடந்து சென்றது. கணவர் முதல் மாத சம்பளத்தை அனுப்பி வைத்தார். அந்த சம்பளம் இங்கு கிடைப்பதை விட 5-6 மடங்கு அதிகமாக இருந்தது. எனக்கும் நம்பிக்கை வந்தது, இந்த பணத்தை வைத்து வாழ்க்கையை மேம்படுத்தி விடலாம் என்று. முதல் மாத சம்பளத்திலேயே கணவர் வாங்கிய சிறு சிறு கடன்களை அடைத்து விட்டேன். அப்போதுதான் தொலைபேசி அறிமுகமான காலகட்டம் அது. எனக்காகவும் ஒரு சிறிய ரக தொலைபேசியை வாங்கி கொண்டேன். இதன் மூலம் கணவரிடம் அடிக்கடி பேசலாம் என்று. இப்படியே சில மாதங்கள் கடந்து சென்றது. நான் தனியாகவும் கஷ்டமாகவும் உணர்ந்தாலும் மாத கடைசியில் அவரின் பணத்தை பார்க்கும்போது அனைத்தும் மறந்துவிடும். நானும் பணத்தை சிறிது சிறிதாக வங்கியில் சேமித்து வைத்தேன். என் செலவு போக மீதமிருக்கும் பணத்தை பற்றி கணவரிடம் கணக்கும் சொல்லி வந்தேன். ஆனால் கணவரோ, உன்மேல் எனக்கு நம்பிக்கை உள்ளது, நீ என்னிடம் கணக்கு சொல்ல தேவையில்லை என்று மறுத்து விடுவார். நானும் குடும்பத்திற்கு தேவையானதை மட்டும் செய்து கொண்டு மீத பணத்தை அப்படியே வங்கியில் இருப்பு வைத்தேன். இப்படியே 2 வருடங்கள் கடந்தது. எங்களிடமும் இப்பொழுது ஓரளவு பணமும் சேர்ந்தது. கணவரும் அடிக்கடி தொலைபேசியில் இதை பற்றி பேசிக்கொண்டிருப்போம். சந்தோஷமான வாழ்க்கையை தொலைத்தாலும் எதிர்கால சந்தோஷத்திற்காக பணம் இருக்கிறது என்ற நிம்மதி இருந்தது. 2 வருடம் கழித்து கணவரும் விடுமுறைக்கு வந்தார். அந்த நாள் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. விடுமுறையில் இருக்கும் பொழுது நானும் குழந்தையும் கணவரும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம். அப்பொழுதெல்லாம் கணவர் தான் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் என்று பேசிக்கொண்டிருப்பார். நானும் அவர் பேசுவதை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருப்பேன். பிறகு கணவரும் அதே விடுமுறையில் வீட்டிற்கு அருகில் விலைக்கு வந்த ஒரு நிலத்தை வாங்கினார். தனக்கு தெரிந்த ஒரு கட்டுமான நிபுணரிடம் அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்கான ஏற்பாட்டையும் செய்தார். எங்களிடம் இருந்த பணத்தை வைத்து நிலம் மட்டுமே வாங்க முடிந்தது. இன்னும் 2 வருடங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்தால் எப்படியும் வீடு கட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையும் இருந்தது. கணவர் விடுமுறை முடிந்து வெளிநாட்டிற்கு சென்று மீண்டும் முன்பை விட அதிகமாக கடினமாக உழைக்க ஆரம்பித்தார். கணவரும் மாதம் பணம் அனுப்பி வைக்க நானும் அந்த கட்டுமான நிறுவனத்திடம் பணம் செலுத்தி கொண்டிருந்தேன். அவர்களும் வீடு கட்டும் வேலையை ஆரம்பித்து வீட்டையும் கட்டி வந்தனர். இப்படியாக மெதுவாக 2 வருடங்கள் கடந்துவிட்டது. வீடு முழுமையடைந்தது. பிறகு கணவரும் மீண்டும் விடுமுறைக்கு வந்து உறவினர்களை அழைத்து விசேஷம் வைத்து புதிய வீட்டிற்கு குடிபுகுந்தோம். இனிமேல் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் என்று சந்தோஷத்துடன் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். நானும் கணவரிடம், நமக்கு வீடும் வந்துவிட்டது, இனிமேல் நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று கூறினேன். ஆனால் கணவரோ, நமக்கு இருப்பது பெண் குழந்தை, அவளுக்காக ஏதேனும் சேர்த்து வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இப்பொழுது நம்மிடம் எந்த பணமும் இல்லை. அனைத்தும் நிலம் வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் செலவாகி போய்விட்டது. எனக்கென்று ஏதேனும் வியாபாரத்தை தொடங்கலாம் என்றாலும் முதலீடாக பணமும் தேவைப்படும். அதற்காக இன்னும் 2-3 வருடங்கள் நான் வெளிநாட்டிற்கு சென்றால்தான் பணத்தை ஓரளவு சேமித்து வைத்து நமது ஊரிலேயே ஏதாவது வியாபாரத்தை பார்க்க முடியும். அதற்காக நான் கண்டிப்பாக வெளிநாட்டிற்கு திரும்பி போய்த்தான் ஆக வேண்டும் என்றார். எனக்கு ஒரு புறம் அவரை மீண்டும் பிரிய வேண்டுமே என்று வருத்தம் இருந்தாலும் பிறகு அவர் சொல்வதும் நியாயமாகத்தான் தெரிந்தது. நானும் அமைதியாக மனதை கல்லாக்கி கொண்டு மீண்டும் வெளிநாட்டிற்கு செல்ல சம்மதித்தேன். அவரும் வருத்தத்துடன் மீண்டும் விடுமுறை முடிந்து வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். அதுவரை அனைத்தும் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. நானும் புதிய வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்க ஆரம்பித்தேன். எனது வாழ்க்கையும் இங்கிருந்துதான் மாற ஆரம்பித்தது. நான் புதிதாக வாங்கிய தொலைக்காட்சிக்கு கேபிள் கனெக்ஷன் கொடுப்பதற்காக ஒரு இளைஞன் வந்தான். அவன் பார்ப்பதற்கு நல்ல அழகாகவும் நல்ல படித்தவனாகவும் இருந்தான். அவனது பெயர் விக்னேஷ் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். அதன் பிறகு மாதம் கேபிள் பணம் வசூலிப்பதற்காக வருவான். ஆரம்பத்தில் அக்கா என்று பாசமாக இருப்பான். போக போக எங்களின் பேச்சுவார்த்தைகள் அதிகமானது. நானும் அவனை பற்றி விசாரிப்பேன். அவனும் என்னுடைய பெயர், கணவர் என்ன செய்கிறார் என்று விசாரிப்பான். பிறகு அவன் என்னிடம், உங்களை பார்த்தால் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகவே தெரியவில்லை, இன்னும் கல்லூரியில் படிக்கும் பெண் போலவே இருக்கிறீர்கள் என்று புகழ்ந்துவிட்டு சென்றான். அவன் அப்படி சொன்னது எனக்கு உள்ளுக்குள் ஒரு மாதிரியான சந்தோஷத்தை தந்தது. ஆனாலும் நான் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை.
ஆனாலும் அவன் என்னை புகழ்ந்து பேசுவது பிடித்திருந்தது. அதற்காக நான் சில விபரீத வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் கேபிள் ஒயரை பழுதாக்கிவிட்டு அவனுக்கு போன் செய்து அழைப்பேன். அவனும் வந்து சரி செய்துவிட்டு இன்னும் அதிகமாகவே என் அழகை பற்றி புகழ்ந்து பேசிவிட்டு செல்வான். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இப்படியாக நாளடைவில் எங்களின் பழக்கமும் அதிகமானது. இரவு நேரங்களில் தொலைபேசியில் நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டிருப்போம். அவன் நான் கூறும் அனைத்து விஷயங்களையும் உன்னிப்பாக கவனிப்பான். அதுவே எனக்கு பிடித்திருந்தது. அவனும் என்னை பற்றியும் என் அழகை பற்றியும் அதிகமாகவே புகழ்ந்து தள்ளுவான். அதுவும் எனக்கு பிடித்திருந்தது. பேச்சோடு பேச்சாக ஒரு நாள் நான் அவனிடம், நீயும் அழகாகத்தான் இருக்கிறாய், உனக்கு மனைவியாக எப்படிப்பட்ட பெண் வர வேண்டும் என்று கேட்க அவன் சற்றும் தாமதிக்காமல், உங்களைப் போல அழகான மற்றும் உங்களைப் போல குணம் உள்ள ஒரு பெண்ணைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உங்களைப் போல ஒரு மனைவியைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டு என் மனதிற்குள் தீப்பொறி எழுந்தது. அன்றிலிருந்துதான் அவன் மீதான ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு உண்டானது. அதுவரை நான் அவனை ஒரு நண்பனாக நினைத்து மட்டுமே பேசிக்கொண்டிருந்தேன். ஆனால் அதன் பின் அவனோடு பேசும் பொழுதெல்லாம் ஒருவித கிறக்கம் ஏற்படும். அது எனக்கு பிடித்திருந்தது. எனது கணவரிடம் இல்லாத ஏதோ ஒன்று அவனிடம் இருப்பதாக நினைத்தேன். இதற்கிடையில் கணவரும் மாதம் பணம் அனுப்பி கொண்டிருந்தார். அவை அனைத்தையும் வங்கியில் சேமித்து வைத்திருந்தேன். இப்பொழுதெல்லாம் கணவர் தொலைபேசியில் பேசினாலும் கூட எனக்கு அவரோடு அதிக நேரம் பேச வேண்டும் என்று தோன்றவில்லை. இங்கிருக்கும் நிலைமைகளை சொல்லிவிட்டு வேலை இருப்பதாக கூறிவிட்டு வைத்து விடுவேன். ஆனால் விக்னேஷுடன் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று மனம் துடித்தது. என்னைப் போலவே விக்னேஷுக்கும் இருந்திருக்க வேண்டும். ஒரு நாள் அவன் தயங்கியபடியே, உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று தெரியவில்லை. இது சரியா தவறா என்று கூட புரியவில்லை. ஆனால் உங்கள் மேல் எனக்கு ஆசை உள்ளது என்று திக்கி திணறி எப்படியோ அவனது ஆசையை என்னிடம் சொல்லிவிட்டான். நானும் அப்பொழுது அமைதியாக தொலைபேசியை வைத்து விட்டேன். ஆனாலும் எனக்குள் ஒரு சந்தோஷம் மட்டுமே இருந்தது. ஏனெனில் நான் நினைப்பதைத்தான் அவனும் சொல்லியிருந்தான். 2 நாட்கள் வரை அவனுக்கு தொலைபேசி செய்யவில்லை. அவனும் பல முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டான். ஆனால் நான் எடுக்கவில்லை. உடனடியாக சம்மதித்தால் எங்கே என்னை தவறாக நினைத்து விடுவானோ என்ற பயமும் இருந்தது. பிறகு 2-3 நாட்கள் கழித்து நானும் தொலைபேசியை எடுத்து ஒன்றும் கூறாமல் எப்பொழுதும் போல சகஜமாக பேசத் தொடங்கினேன். அவனும் நீங்கள் 2-3 நாட்களாக தொலைபேசியை எடுக்காததால் மிகவும் பயந்து விட்டதாக கூறினான். பிறகு தான் கேட்டதற்கு ஏதேனும் பதில் உள்ளதா என்று கேட்க நான் அவனிடம், நாளை எனது வீட்டிற்கு வா, உனக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி தொலைபேசியை வைத்து விட்டேன். அவனும் சொன்னது போலவே மறுநாளே வீட்டிற்கு வந்து விட்டான். அவனுக்கு பிடித்த நிறத்திலேயே சேலை அணிந்திருந்தேன். என்னை இன்னும் அழகாக அலங்கரித்து கொண்டேன். அவன் என்னை பார்த்ததும் ஒரு நிமிடம் சொக்கி போனான். பிறகு மெதுவாக அவன் என் அருகே வர எனக்குள் படபடப்பு உண்டானது. ஒரு பக்கம் பயமும் இருந்தது, நான் கணவருக்கு துரோகம் செய்கிறோமே என்று. ஆனால் அப்போது இருந்த சூழ்நிலையில் அது பெரிதாக தெரியவில்லை. அதன் பிறகு அவன் என் மேல் தன் ஆசை மலையை பொழிய ஆரம்பித்தான். அவனுக்கு நான் மறுபேதும் கூறவில்லை. இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த நேரத்தை கழித்தோம். எல்லாம் முடிந்த பிறகுதான் எனக்குள் அழுகை உண்டானது. கணவர் நமக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறார், ஆனால் நாம் அவருக்கு துரோகம் செய்து விட்டோமே என்று. ஏதோ ஒரு வேகத்தில் தவறு செய்துவிட்டோம். இனிமேல் இப்படி நடக்க அனுமதிக்க கூடாது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அப்போது எனக்கு தெரியவில்லை அந்த முடிவு அந்த நேரத்திற்கு மட்டும்தான் என்று. அதன் பிறகு என் எண்ணம் முழுவதும் விக்னேஷிற்காக ஏங்கி தவித்தது. அவனோடு நேரம் செலவிட விரும்பினேன். அன்று அவன் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருந்த தருணம் மட்டுமே மனதிற்குள் வந்து கொண்டிருந்தது. பிறகு நானாகவே காரணங்களை சொல்லி அவனை வரவழைத்து அடிக்கடி மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தோம். விக்னேஷிற்கு எப்பொழுது பணம் தேவைப்பட்டாலும் தாராளமாக கொடுத்தேன். அதுபோக அவனுக்கு பரிசு பொருட்கள் என்று நிறைய பொருட்களையும் வாங்கி கொடுத்தேன். அவனும் என்னோடு மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தான். விக்னேஷ் அடிக்கடி வீட்டிற்கு வந்து செல்வதை பார்த்த கணவரின் உறவினர்கள் அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் என்னிடம், கணவர் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு ஆணை வீட்டிற்குள் அனுமதிப்பது சரியல்ல, இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். நானும் அவர்களிடம் அவன் என் தம்பியைப் போல என்று சொல்லி அவர்களை நம்ப வைத்தேன். ஆனாலும் எனக்குள் ஒரு பயமும் இருந்தது. எங்கே என்னை பற்றி கணவரிடம் புகார் செய்து விடுவார்களோ என்று. கணவரின் உறவினர்களுக்கு பயந்து இப்பொழுதெல்லாம் விக்னேஷை இரவு நேரங்களில் மட்டுமே அழைத்து மகிழ்ச்சியாக இருந்தோம்.
இரவு நேரத்தில் வந்தால் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தேன். ஆனால் என்னை கண்காணிக்கும் கண்களுக்கு இரவு பகல் எதுவுமே இல்லை என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. அவன் வீட்டிற்கு வந்தது போக நானும் விக்னேஷும் பக்கத்தில் இருக்கும் நகரத்திற்கு படம் பார்க்க செல்வது பூங்கா என காதலர்களைப் போல சுற்றி திரிந்தோம். இப்படியாக ஒரு வருடம் மிகவும் மகிழ்ச்சியாக சென்றது. விக்னேஷால் நான் கர்ப்பமாகாமல் என்னை பாதுகாத்து கொண்டேன். கணவன் அனுப்பிய பாதி பணத்திற்கு மேல் விக்னேஷிற்காகவே செலவு செய்தேன். என் கணவருக்கு துரோகம் செய்கிறேன் என்று மனசாட்சி கூறினாலும் என் மனம் கேட்கவில்லை. மீண்டும் மீண்டும் விக்னேஷை மட்டுமே தேடியது. நாளடைவில் எனக்கு 5 வயதில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள் என்ற நினைவே மறந்து போனது. அவளை கவனிப்பதற்காகவே ஒரு வேலையாளை நியமித்துக் கொண்டேன். அதனால் என் சந்தோஷத்திற்கான வழி இன்னும் எளிமையானது. ஒரு நாள் விடியற்காலை வீட்டின் கதவு மணி அடித்தது. அப்பொழுது விக்னேஷும் என்னுடன் இருந்தான். இரவு முழுவதும் சந்தோஷமாக இருந்துவிட்டு அங்கேயே உறங்கிவிட்டான். எனக்கு எந்த பதட்டமும் இல்லை. ஏனென்றால் சில சமயம் பால்காரர் ஏதேனும் விஷயம் சொல்ல வேண்டும் என்றாலோ அல்லது பணம் கேட்பது என்றாலோ அதிகாலையில்தான் கதவு மணி அடித்து சொல்லிவிட்டு செல்வார். நானும் அவராகத்தான் இருக்கும் என்று கதவை திறந்து பார்க்க நான் அதிர்ந்து போனேன். ஏனென்றால் எதிரே நின்றது எனது கணவர். கணவரை பார்த்த அதிர்ச்சியில் என்னால் பேசக்கூட முடியவில்லை. கணவரும் உடனடியாக என்னிடம் எதுவும் சொல்லாமல் நேராக எனது படுக்கை அறைக்குள் வந்தார். அங்கே விக்னேஷ் அரைகுறை ஆடையுடன் உறங்கிக் கொண்டிருந்தான். கோபத்தில் கண் சிவந்த அவர் விக்னேஷை ஓங்கி உதைக்க ஆரம்பித்தார். அவன் என்ன செய்வதென்று புரியாமல் அரைகுறை ஆடையுடன் எழுந்து வீட்டை விட்டு வெளியே ஓடிவிட்டான். பிறகு என்னையும் வேகமாக கன்னத்தில் அறைந்து விட்டார். என்னை அடித்த பின்பு அவர் தலையை பிடித்து கொண்டு தரையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார். அவர் அழுது கொண்டே, நான் உன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் நீ அனைத்தையும் நாசமாக்கி விட்டாய். பக்கத்தில் இருந்த உறவினர்கள் எல்லோரும் சொன்னார்கள், யாரோ ஒருவன் அடிக்கடி வீட்டிற்கு வந்து போவதாக. ஆனால் நான் நம்பவில்லை. ஒரு நாள் நீயும் அவனும் பூங்காவில் மிக நெருக்கமாக இருந்ததை நான் பல வருடங்களாக வேலை செய்த பட்டறை முதலாளி பார்த்துவிட்டு சொன்னார். அப்போதுதான் சிறிதாக சந்தேகம் வரத் தொடங்கியது. அதனால்தான் உன்னிடம் சொல்லாமல் வந்தேன். வரும்போது கூட ஒரு உறவினர் அவன் இன்னும் வீட்டில்தான் உள்ளான் என்ற செய்தியை சொன்னார். நானும் வேகமாக சென்று அறையை பார்க்க அவர்கள் அனைவரும் சொன்னது உண்மை என்று புரிந்துவிட்டது என்று மீண்டும் தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார். கணவரின் அழுகை சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் அனைவரும் கூடிவிட்டனர். அவர்களுக்கும் ஏற்கனவே என் மீது சந்தேகம் இருந்தது. அனைவரும் என்னைத்தான் கண்டபடி திட்டினர். அப்போதும் கூட கணவர், எங்கள் வீட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என அவர்களை அனுப்பி வைக்கத்தான் முயற்சி செய்து கொண்டிருந்தார். நான் இப்படி செய்ததை உறவினர் ஒருவர் எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் அப்பொழுதே ஃபோன் செய்து தெரிவிக்க அவர்களும் பதட்டமாக வீட்டிற்கு வந்தனர். என் கணவரும் ஏன் இப்படி செய்தாய் என்று கவலையாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவருக்கு பதில் என்னுடைய மௌனமாக மட்டுமே இருந்தது. எனது அப்பாவும் அம்மாவும் என்னை அடித்து ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். அப்போதும் கூட கணவர்தான் அவர்களை தடுத்தார். எனக்கு கணவன் அழுவதோ அல்லது எனது அப்பா அம்மா அடித்ததோ பெரிதாக தெரியவில்லை. ஏனென்றால் இது எப்படியோ ஒரு நாள் நடக்கும் என்று எனக்கு தெரியும். என்னுடைய கவலையெல்லாம் எங்கே விக்னேஷ் என்னிடம் பேசாமல் போய் விடுவானோ, மீண்டும் அவனை பார்க்க முடியாமல் போய் விடுமோ என்ற எண்ணத்தில் மட்டுமே இருந்தது. அந்த அளவிற்கு நான் விக்னேஷ் மேல் பைத்தியமாக இருந்தேன். 2 நாட்கள் வரை வீட்டில் மயான அமைதி நிலவியது. அதுவரை கோபத்தில் இருந்த கணவர் பின்னர் மெதுவாக என்னிடம் பேச ஆரம்பித்தார். நடந்ததை நான் ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்து விடுகிறேன். இனிமேல் நீ சொன்னது போலவே நான் வெளிநாட்டிற்கு எங்கும் செல்லவில்லை. தவறு என் மீதும் உள்ளது. உன்னை தனியாக தவிக்க விட்டு போனதால் தான் நீ இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டாய். இனிமேல் நீ நன்றாக இருந்தால் அதுவே போதுமானது. நீயும் நடந்ததை நினைத்து வருத்தப்படாமல் இனிமேலாவது நாம் இருவரும் குழந்தைக்காக சேர்ந்து வாழ வேண்டும் என்று மிகவும் பணிவாக சொன்னார். ஆனாலும் அப்போதும் அவருக்கு எனது பதில் மௌனம் மட்டுமே. நான் மௌனமாக இருப்பதை பார்த்த அப்பாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவர் என்னை மீண்டும் அடிக்க ஆரம்பித்தார். இந்த முறை வலி தாங்க முடியாமல் எனது வாய் திறந்தது. நான் அப்பாவிடம் நேரடியாக, எனக்கு கணவரை பிடிக்கவில்லை, எனக்கு விக்னேஷ் மட்டும்தான் பிடித்திருக்கிறது, நான் அவனோடு மட்டும்தான் செல்ல விரும்புகிறேன், எனக்கு வேறு எந்த உறவும் தேவையில்லை என்று வேகமாக கத்தினேன். எனது இந்த பதிலை யாருமே எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். எனது அம்மாவும் தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார்.
கணவரும் அதிர்ச்சியில் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் செய்வது தவறு என எனக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார். ஆனால் நான் அப்பொழுது புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை. ஏனென்றால் என் மனம் முழுவதும் விக்னேஷ் மட்டுமே நிரம்பியிருந்தான். கணவரும் எவ்வளவோ சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார். எனது அப்பா மற்றும் என் உறவினர்கள் அனைவரும் என்னை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்தனர். ஆனால் நான் யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. ஏனென்றால் நான் விக்னேஷிற்காக இந்த உலகத்தையே எதிர்க்க துணிந்திருந்தேன். வந்தவர்கள் சிலரும் என் கணவரிடம் இவளை விட்டுவிட்டு வேறு திருமணம் செய்து கொள் என்று அறிவுரை கூறினர். ஆனால் என் கணவர் அவர்களின் பேச்சை கேட்காமல் மீண்டும் மீண்டும் என்னிடம் சமாதானம் பேசுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் நான் எனது முடிவில் உறுதியாக நின்றேன். நானும் சாப்பிடாமல் பட்டினி கிடந்து அறையிலேயே முடங்கி கிடந்தேன். ஒரு கட்டத்தில் கணவர் தோல்வியை ஒப்புக்கொண்டார். உனக்கு எதில் சந்தோஷமோ அப்படியே இருந்து கொள் என்றார். எனது அப்பாவும் உறவினர்களில் உள்ள பெரியவர்களும் அமர்ந்து எனக்கும் கணவருக்கும் மற்றும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கையெழுத்து வாங்கி கொண்டனர். நானும் சந்தோஷமாக கையெழுத்திட்டேன். ஏனென்றால் இனி நான் விக்னேஷுடன் வாழப்போகும் வாழ்க்கைக்கு குழந்தையோ அல்லது கணவனோ யாருமே தடையாக இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். ஒரு வழியாக எனக்கு பிடித்த வாழ்க்கை கிடைத்து விட்டது என்று சந்தோஷமாக வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வரும்போது கணவர் எனக்காக நிறைய நகைகளை செய்து கொடுத்திருந்தார். நானும் அதை கணவரிடம் கொடுக்க முயன்றபோது கணவர் அதை வாங்கவில்லை. இது உனக்காக நான் செய்தது, நீயே வைத்துக்கொள் என்று பெருந்தன்மையுடன் நகைகளுடன் அனுப்பி வைத்தார். நானும் தேவைப்படும் என்று மறுப்பேதும் சொல்லாமல் அனைத்தையும் எடுத்து வந்தேன். பிறகு நடந்தவை அனைத்தையும் விக்னேஷிற்கு தொலைபேசியில் சொல்ல அவனும் ஆரம்பத்தில் அதிர்ச்சி அடைந்தான். பின்னர் பேருந்து நிலையத்தில் நின்ற என்னை கொடைக்கானலுக்கு கூட்டிச் சென்றான். அங்கே 1 மாதம் வரை தங்கியிருந்தோம். அனைத்து செலவுகளையும் கணவர் கொடுத்த நகைகளை விற்று பார்த்து கொண்டோம். அந்த நாள் மிகவும் அழகாக இருந்தது. எந்த பயமும் இல்லாமல் அவனுடன் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். 1 மாதம் என்பது 6 மாதங்கள் ஆயின. எங்களிடமிருந்த பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. விக்னேஷும் அங்கு வேறு வேலைக்கு எதுவும் செல்லவில்லை. நானும் அவன் வேலைக்கு செல்வதை விரும்பவில்லை. ஏனென்றால் அவனுடன் எனது முழு சந்தோஷத்தையும் அனுபவிக்க ஆசைப்பட்டேன். நான் நினைத்தது போலவே மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். ஒரு நாள் காலை இரவு என்னோடு படுத்திருந்த விக்னேஷை காணவில்லை. நானும் அவனை தேட அங்கே எனக்கு ஒரு கடிதம் மட்டுமே இருந்தது. அதில், ஆனந்தி, என்னை மன்னித்து விடுங்கள். வாழ்க்கை முழுவதும் நான் உங்களுடன் வர முடியாது. நீங்கள் எனக்காக பணத்தை செலவழித்தீர்கள். அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தேன். அவ்வளவுதான். மற்றபடி வாழ்க்கை முழுவதும் உங்களை திருமணம் செய்து கொண்டு என்னால் வாழ முடியாது. ஏனென்றால் நான் ஆசைப்பட்டது திருமணமாகாத ஒரு பெண்ணைத்தான், உங்களை போன்றவரை அல்ல. புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். என்னை எதிர்பார்க்காமல் உங்கள் கணவருடன் சென்று விடுங்கள். அதுதான் நம் இருவருக்கும் நல்லது என்று எழுதப்பட்டிருந்தது. அதை படித்தவுடன் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அப்பொழுதுதான் முதல் முறையாக நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்ற எண்ணம் வந்தது. என்ன செய்வதென்று புரியாமல் நான் தலையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தேன். நாங்கள் தங்கியிருந்த அறைக்கும் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. விக்னேஷ் போகும் பொழுது அங்கிருந்தவர்களிடம் காலையில் சென்று அவரிடம் பணத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் சென்றுள்ளான். அவர்களும் நான் அழுது கொண்டிருந்த நேரத்தில் வந்து பார்க்க அவர்கள் ஏதோ தவறு நடந்துள்ளது என்று புரிந்து கொண்டனர். நான் எங்கே தவறான முடிவு ஏதேனும் எடுத்து விடுவேனோ என்று பயந்த அவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சிறிது நேரத்தில் காவல்துறையும் என்னை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரிக்க ஆரம்பித்தனர். நானும் முதலில் தயங்கினேன். பின்பு அவர்கள் கட்டாயப்படுத்தி கேட்க நானும் வேறு வழியில்லாமல் நான் என்னென்ன செய்தேன் என்று அனைத்து உண்மைகளையும் கூறினேன். அவர்களும் என்னை திட்டிவிட்டு பிறகு எனது அப்பா அம்மாவிற்கு தகவல் தெரிவித்தனர். சில மணி நேரங்களிலேயே அப்பாவும் அம்மாவும் என்னை பார்க்க கொடைக்கானலுக்கு வந்துவிட்டனர். பின்பு அங்கிருந்த பெண் காவல் அதிகாரிகள் எனக்கு புத்திமதி கூறி அவர்களுடன் அனுப்பி வைத்தனர். இவ்வளவு நடந்த பிறகும் அப்பா அம்மாவிற்கு என் மேல் ஒரு ஓரத்தில் பாசம் இருக்கத்தான் செய்தது. அவர்களும் ஒன்றும் கூறாமல் என்னை அவர்களுடன் கிராமத்திற்கு அழைத்து வந்தனர். விக்னேஷ் இப்படி என்னை ஏமாற்றிவிட்டு செல்வான் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவனுடன் எனது முழு வாழ்க்கையையும் சந்தோஷமாக வாழலாம் என்று தான் நினைத்திருந்தேன். ஆனால் அதில் டன் கணக்கில் மண்ணை அள்ளி வீசிவிட்டு விக்னேஷ் என்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டான். நான் அந்த கவலையிலிருந்து மீண்டு வரவே சில நாட்களாகின.
நானும் மெதுவாக எனது கணவரை பற்றி விசாரித்தேன். அதற்கு அம்மா, கணவருக்கு வேறு ஒரு உறவுக்கார பெண்ணுடன் திருமணம் நடந்துவிட்டதாகவும், சொந்தமாக ஒரு பாத்திரங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வருவதாகவும், எனது குழந்தையை அவர்கள் நன்றாக பார்த்து கொள்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். அதை கேட்டு எனக்கு நிம்மதி கிடைத்தது. நான் நன்றாக இல்லை என்றாலும் கணவர் நன்றாக இருக்கிறாரே என்று. சில மாதங்கள் அப்படியே கடந்து போயின. ஆனாலும் எனது அம்மா அப்பாவிற்கு நான் இப்படியே இருப்பது கவலை அளித்தது. அவர்களும் எனக்காக திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். எங்களது உறவுக்கார பையனை திருமணமும் செய்து வைத்தனர். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்துமாகி இருந்தது. எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. ஆனாலும் அப்பா அம்மாவின் வற்புறுத்தல் மற்றும் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று திருமணமும் செய்து கொண்டேன். எனது திருமணத்திற்காக எனது அப்பா அம்மாவிடம் இருந்த ஒரே சொத்தான எங்கள் வீட்டை விற்று அதில் வந்த பணத்தை எனக்கு வரதட்சணையாக கொடுத்தனர். அவனும் ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருந்தான். ஆனால் போக போகத்தான் தெரிந்தது அவன் குடிக்கு அடிமையானவன் என்று. அது மட்டுமல்லாது என்னை பற்றி அவனுக்கு முழு விபரமும் தெரிந்திருந்தது. வரதட்சணையாக கொடுத்த பணம் அனைத்தும் தீர்ந்த பின்பு அவனின் உண்மையான சுயரூபம் வெளிப்பட்டது. இரவு நேரத்தில் குடித்துவிட்டு என்னை கேவலமான வார்த்தைகளை சொல்லி அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தான். ஒவ்வொரு இரவும் எனக்கு நரகமாக கழிந்தது. அதை நான் கணவருக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனையாக ஏற்றுக்கொண்டு அவனுடன் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு வேறு வழியும் இல்லை. ஏனென்றால் வயதான அப்பா அம்மாவை இதற்கு மேலும் நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. இந்த வாழ்க்கை எதுவரை போகும் என்றும் எனக்கும் தெரியவில்லை. நன்றி.